everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bomboloni Italian stuffed donut தான் பார்க்க போறோம். அதுல நம்ம custard filling and Nutella filling வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Bomboloni donut இப்ப செஞ்சிடலாம். சோ அதுக்கு வந்து 2 கப் plain flour இல்லனா மைதா மாவு. சோ 1 கப். சோ இரண்டாவது கப் half teaspoon salt 2 tablespoon sugar போட்டுக்கலாம். ஈஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஈஸ்ட் வந்து நம்ம இதிலே போட போகிறோம், ட்ரையாக இருக்கிற அந்த மிக்ஸ்லேயே. சில ஈஸ்ட் வந்து நம்ம சூடான பாலில் போடணும், பட் இந்த ஈஸி பேக் ஈஸ்ட் வந்து நம்ம ட்ரையாக இருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடய போட்டுட்டணும். 1 டீஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை பீட் பண்ணியாச்சு. 2 முட்டை, 1/4 கப் பால் வேணும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கலாம். 1 2 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பால் மிக்சரை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் தான் அந்த ஈஸ்ட் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம 1 or 2 hours கிட்ட நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுக்கலாம். நல்லா இதை விட டபுள் த சைஸ் வந்து நல்லா உப்பி வரும். திருப்பி வந்து பார்க்கலாம். இப்போ 2 hours ஆகிடுச்சு. பிரித்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இந்த மாவு நல்லா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 inch அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டோ கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டோனட் ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண டோனட்ஸ் வந்து நம்ம திருப்பி வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னும் ஒரு 45 minutes to 1 hour நம்ம வந்து அதை அப்படியே விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க டோனட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 45 minutes to 1 hour கிட்ட நம்ம திருப்பி வைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த துணி போட்டு மூடி வச்சிடலாம், க்ளீன் கிளாத்தை வச்சு. இந்த பொம்மலோனியில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கஸ்டர்ட் செய்ய போகிறோம். பயங்கர ஈஸி, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வில். பால் சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கலாம் முட்டையிலேருந்து. ஸோ இந்த 3 யோக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் பாலில் போட்டுக்கணும். இப்போ இங்கே நம்ம வந்து இந்த எக் யோக்ஸையும் சுகர் கார்ன்ஃப்ளவர் 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை அந்த பாலில் போட போகிறோம். நம்ம வந்து போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் இதை போட்ட உடனேயே லோ ஹீட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால நல்லா திக்காகும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து இந்த ஹீட் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திக்காகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. மறக்காமல் கடைசியாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றணும். வெனிலா பீன் இருந்தால் கூட நம்ம அதை பிச்சு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், திக்காகிடும். 1 hour ஆயிடுச்சு. 1 hourக்கு அப்புறம் நல்லா திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா புஃப்னு உப்பிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஹீட், கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லைன்னா வந்து போட்டோடனே வெளியிலலாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. ரொம்ப போட்டுற வேணாம். அட் அ டைம் 1 இல்லைன்னா 2 போதும். அது வந்து இந்த ஷேப் வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரவுண்ட் ஆக்கிட்டு போடலாம். இப்போ டோனட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம சுகர் வச்சுருக்கோம்.
இப்போ இதில் வந்து சூடாக இருக்கும் போதே, ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுகர்லாம் அழகாக கோட் ஆகும். அதில் பவுடர்ட் சுகர் யூஸ் பண்ணோன்னாக்க அது வந்து கரைஞ்சிரும். இந்த சுகர் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டோனட்ஸை, இந்த பொம்பலோனியை நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். உள்ளே வந்துட்டு இந்த நட்டெல்லா இல்லாட்டினா நம்ம அந்த செஞ்ச கஸ்டர்ட் அதை வைக்க போகிறோம். கஸ்டர்ட் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நட்டெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பைப்பிங் பேக்கில் ரெண்டையும் ஃபில் பண்ணிடலாம். போட்டதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்ஸில் வந்து கத்தி இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்கியூவர்ஸ் இருந்தானா நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். நான் 2 சைடும் போடுறேன், இந்த சைடு அண்ட் இந்த சைடு எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கே தெரியும் அது எப்போ நம்ம நிறுத்தணும்னு. பம்பலோனி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். கஸ்டர்ட் டோனட். வாவ். இப்போ சாக்லேட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த பொம்பலோனி ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.